என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்கள எங்களுக்கு ரொம்ப பழக்கம். எங்க ஃபேமிலிக்கும் சரி, எனக்கும் சரி ரொம்ப பழக்கம் தான். அந்த பருவமாகிற ஸ்டேஜ் வரும்போது எனக்கு அவங்க பையனோட லவ் ஏற்பட்டுச்சு. அவங்க பையனும் நானும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணோம். இது யாருக்குமே தெரியவே தெரியாது. அவரோட தங்கச்சிக்கு மட்டும் தெரியும். அவளும் நானும் ஒரே கிளாஸ்மேட். அவ எங்களுக்கு அப்பப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. இப்படியே போச்சு. ஒரு நாள் வீட்டுக்கு தெரியவும் வந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு கொஞ்சம் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் எங்க வீட்லயும் அவங்க வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. அது நிச்சயம் வரைக்கும் போச்சு. நானும் அவனும் ஒரே கேஸ்ட் தான். நிச்சயம் முடிகிற வரைக்குமே அவன் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தான். என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனோட கேரட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சுட்டு அவங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா அவனை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டாங்க. அவனும் அவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டான். எனக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த இடத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுக்கு மேல இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், நம்மளோட லைஃபுக்கும் ஒத்து வராது அப்படின்னு தைரியமா யோசிச்சு பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுல ஒரு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச லைஃப் பார்ட்னர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஒருவேளை நிச்சயமாயிருச்சு இதுக்கு மேல நம்மளோட லைஃப் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நான் முடிவெடுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட லைஃப் கேள்விக்குறியாயிருக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம முடிவெடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் கேள்விக்குறியாயிரும். ஒரு விஷயம் நமக்கு சரியில்லை அப்படின்னா அதே இடத்துல உட்காராம திரும்பியும் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா அந்த நேரத்துல கூட நம்மளோட வாழ்க்கையை நமக்கு சரி பண்றதுக்கு டைம் இருக்கு. என்னோட ஸ்டோரியை கூட இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கோங்க. முடிஞ்சு போச்சு அப்படின்னு எதுவுமே இங்க இல்ல. ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒருத்தவங்க பர்சனலாக ஷேர் பண்ணி வீடியோவில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஸ்டோரி தான் இது.